இந்த கன்ஸ்பிரசிங்கிறது வந்து இந்த ஏலியன் சம்பந்தமா போறது, அதுக்கப்புறம் வந்து இந்த அமானுஷங்கள் சம்பந்தமா போறது, இந்த பேரானார்மல் ஆக்டிவிட்டி சம்பந்தமாலாம் போறது, அப்புறம் வந்து இந்த ஷேப் ஷிஃப்டர்ஸ் இருக்கிறாங்க, ரெப்டிலியன் ஸ்பீசிஸ் தான் வந்து நம்மள ரூல் பண்ணுது, இந்த மாதிரி கூமுட்டத்தனமான கருத்துக்கள் இருக்குல்ல, இந்த கருத்துக்கள்லாம் பேச்சு பொருளாகிறது வந்து இந்த எலைட்ஸ்க்கு வந்து ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அதான் உண்மை மறைஞ்சிருதுல்ல. பேசிக்கா வந்து இந்த மறை அரசியலை பற்றியும் இந்த இதுக்குள்ள இந்த கார்பரேட் அரசியலை பத்தியும் இந்த டீப் ஸ்டேட் பாலிடிக்ஸை பத்தியும் நம்ம எடுத்து பேசும்பொழுது இந்த இலுமினாட்டி கும்பல், ஃப்ரீமேசன் கும்பல், இந்த உள்ள இருக்கக்கூடிய பில்பர்ட்ஸ் குரூப், இது எல்லாத்தையும் நம்ம வந்து எக்ஸ்போஸ் பண்ணி பேசணும்னா இது வந்து ஏதோ ஒரு ஆக்கப்பூர்வமான மறை அரசியலை பற்றி பேசுறதுக்கான தத்துவங்கள். இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய என்னன்னு மக்கள் தெரிஞ்சுக்கணும். இதை தேடி பார்க்கும்போது ஒரு சில பர்டிகுலர் பவர்ஃபுல் எலைட் குரூப்ஸ் வந்து அது எப்படின்னா முதலாளித்துவ வர்க்கம்னு சொல்லலாம். அந்த முதலாளித்துவ வர்க்கம் வந்து எந்த மாதிரியான தவறுகள் எல்லாம் செய்து அதிகாரத்தை தங்கள் கையில வச்சிருக்கிறாங்கிறத நம்ம எக்ஸ்போஸ் பண்றோம். இது வேற. இதுக்கு நேர் ஆப்போசிட்டா இந்த உலகத்துல ஏலியன்ஸ் வந்துட்டு போயிட்டு இருக்காங்க. ஏலியன்ஸ்னா யாரு? வேற்று கிரகவாசி. இந்த ஏலியன்ஸ் எல்லாம் தான் இன்னைக்கு அமெரிக்க பிரசிடென்ட்டோட தொடர்புல இருக்காங்க. அவங்க இங்க வந்து நியூக்ளியர் டெஸ்ட்லாம் பண்ணா அவங்களுக்கு அது பிடிக்காது. அவங்க வந்து பஞ்சாயத்து பண்ணுவாங்க. இங்கெல்லாம் ஒரு ஆள் சொல்லிட்டு இருந்தாப்ல, தமிழ்நாட்டில் ஒருத்தர் நம்ம கூட பேசியிருக்கோம், நமக்கு திட்டி விட்டுருக்கோம், இந்த மாதிரிலாம் வந்து மக்களை குழப்பிட்டு இருக்க வேணான்னு சொல்லிட்டு. கடைசியில வந்து என்ன ஆகுது, மக்கள் பாக்குறவங்களுக்கு வந்து பைத்தியம் போல அப்படின்னு போயிடுவாங்க. இப்படி பேசும்பொழுது கூடவே வந்துட்டு உலகத்தை இலுமினாட்டிகள் தான் ஆள்கிறார்கள், உலகத்துல அதையும் 13 குடும்பங்கள் தான் ஆட்சி செய்யுதுன்னு சொன்னா, ஓ இப்படி பேசுறவங்களாம் இப்படிதான் பேசுவான் போலன்னு நினைச்சுக்கிறது. ஸோ எது உண்மை எது பொய்ங்கிறத நம்ம சரியா பிரிச்சு பார்க்கணும். எது ரியாலிட்டி, எது ஸ்பிரிச்சுவாலிட்டி, எது வந்து ஒரு கன்ஸ்பிரசி அப்படிங்கிறது. கன்ஸ்பிரசிங்கிறது அதாவது இந்த கன்ஸ்பிரசிங்கிறது கெட்ட வார்த்தை கிடையாது, தவறான வார்த்தையும் கிடையாது. கன்ஸ்பிரசிங்கிறதுனா என்னன்னா ஒரு சதி கோட்பாடு. சதி கோட்பாடு அப்படின்னா பாப்புலரா கவர்மெண்ட்டோ இல்ல நியூஸ் பிரான்ஸோ ஒரு விஷயத்த சொல்லுது, ஆனா நடந்தது வேற அப்படின்னா அது சதி கோட்பாடு. அதுக்கு அதான் கன்ஸ்பிரசி ஆங்கிள். அந்த பாயிண்ட்ல நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்றது.